திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். 4ஆம் ரகசியம். தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே. சின்ன பெண் கதை கூற ஆரம்பித்தாள். இது இராமாயண கதை. தசமுகன் என்றால் 10 தலை ராவணன். சீதையை ராவணன் இலங்கைக்கு கொண்டு சென்று சீதையை ஒரு அழகிய வனத்தில் சிறை வைத்தான். அந்த இடத்திற்கு அசோகவனம் என்று பெயர். ராமபிரானை பிரிந்த துக்கத்தால் அன்னை சீதை முகம் வாடி அழுது கொண்டிருக்கிறாள். ராவணன், சீதை, நீ ராமரை விட்டுவிட்டு என்னுடன் வந்துவிடு. நான் பலசாலி. என்னிடம் பல தெய்வங்கள் தோற்றுவிட்டது. உனக்கு என் சொத்து முழுவதும் தருகிறேன். பல வேலையாட்களை உனக்கு பணிவிடை செய்ய வைக்கிறேன். என் பட்டத்து ராணியாக்குகிறேன் என்று ஆசை வார்த்தைகளை கூறி மயக்க பார்க்கிறான். அன்னை சீதை கண்கள் சிவந்து கண்களிலிருந்து விழிநீர் கொட்டுகிறது. அப்போது ராவணனை பார்த்து கீழே கிடக்கும் ஒரு புல்லை எடுத்து அவன் முன்னே போடுகிறாள். ஏன் தெரியுமா என்று அந்த பெண் ராமானுஜரை பார்த்து கேட்க, அதற்கு ராமானுஜர், பிள்ளாய், நீயே கூறுவாய். உன் வார்த்தையில் கேட்கவே விரும்புகிறேன் என்கிறார். அந்த சின்ன பெண் தொடர்ந்து கூறுகிறாள், ராவணா, நீ இந்த புல்லுக்கு சமானம். ராவணனுக்கு கோபம் வருகிறது. அப்போது சீதை அன்னை கூறுகிறாள், உன்னை பார்த்து பேசக்கூட நீ தகுதியற்றவன். அதனால் இந்த புல்லை பார்த்து பேசுகிறேன், கேட்பாய். ராவணனுக்கு கோபம் கூடுகிறது. இந்த புல் கூட உன்னை விட உயர்ந்தது. ஏன் தெரியுமா? இன்னொருவனின் மனைவி மீது இந்த புல் ஆசைப்படவில்லை. ராவணனுக்கு கோபம் இன்னும் கூடுகிறது. நீ பணம், ராணி என்று ஆசை காட்டுகிறாய். அவையெல்லாம் இந்த புல்லுக்கு சமம். ராவணனுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. ராமர் இந்த புல்லை கிள்ளி எறிவது போல உன்னை கிள்ளி எறிய போகிறார். ராவணனுக்கு கோபத்தில் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. சீதை தொடர்கிறாள், நானே என் சக்தியால் உன்னை எரிக்க முடியும். நானே என்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டேன். நீ திருந்துவா என்று நம்புகிறேன். என் கணவர் ஸ்ரீராமபிரான் இருக்கும்போது நான் அவரை மீறி உன்னை தண்டிக்க மாட்டேன். அவரே வந்து என்னை காப்பார். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இப்படியெல்லாம் சீதை என்னை ராவணனை வெறுத்து பேசினாள் என்று அந்த பெண் கூறிய போது ராமானுஜர் ஆழ்ந்த சிந்தனையுடன், அருமையாக கூறுகிறாய் பெண்ணே. ராமர் இந்த புல்லை கிள்ளி எறிவது போல உன்னை கிள்ளி எரிய போகிறார் என்று நீ சொன்னபோது எனக்கு ஆண்டாள் தான் நினைவுக்கு வந்தாள் என்றார். சாமி, ஏன் என்று சொல்ல முடியுமா? ஆண்டாள் திருப்பாவையில் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே என்கிறாள். அது என் நினைவுக்கு வந்தது என்கிறார். அந்த பெண் ராமானுஜரை வணங்கி வழிபட்டு, சாமி, நான் புறப்படுகிறேன் என்றாள். ராமானுஜர், குழந்தாய், ஏன் போக வேண்டும்? விட்டில் பூச்சிகள் விளக்கில் தானாக விழுந்து செத்து போகிறது. அதுபோல ஆசைகளை நோக்கி நாம் செல்கிறோம். ஆனால் சீதையை பாருங்கள், பல ஆசைகளை காட்டிலும் ராமரே எனக்கு எல்லாம் என்றிருந்தாள். அதுபோல என்னால் இருக்க முடியவில்லையே. ராவணன் கெட்டவன், அதனால் சீதை போகவில்லை என்று ராமானுஜர் கூற, அதற்கு அந்த பெண், சாமி, உங்களுக்கு தெரியாததில்லை. அனுமார் சீதையை கூப்பிட்ட போதும் ராமர் வந்து காக்க வேண்டும் என்று அனுமாரையும் திருப்பி அனுப்பிவிட்டார் அன்னை சீதை. அந்த மாதிரி எனக்கு மனோதிடம் இல்லையே சாமி என்றாள். பரவாயில்லை பெண்ணே, உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. சரி வா, திருக்கோளூர் போகலாம் என்று அழைக்க, அதற்கு அந்த பெண், பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானே போலே. சரி, இன்னொரு கதையா என்று ராமானுஜர் அடுத்த கதையை கேட்க ஆயத்தமானார். 4ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.